Hello soldiers, welcome to Soldiers Guide channel. Indian ஆர்மியிலிருந்து அக்னிவீர், ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், டெக்னிக்கல் அண்ட் நர்சிங் அசிஸ்டன்ட், சிப்பாய், ஃபார்மா, விமன் மிலிட்ரி போலீஸ் இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகியிருந்தது. சென்னை ஏர்வோ, கோயம்புத்தூர் ஏர்வோ, திருச்சி ஏர்வோ, ஆல் இந்தியா இருக்கக்கூடிய எல்லா ஏர்வோக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மும் ஓப்பனில் இருக்குது. நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அப்ளை பண்ணாமல் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து 1 வீக் அப்படி தான் இருக்குது டைம் ஓகேங்களா. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அக்னிவீர், ஜிடி அண்ட் டெக்னிக்கல், நர்சிங், அது வந்து ட்ரேட்ஸ்மேன், இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், செலெக்ஷன் ப்ராசஸ், அதே மாதிரி வந்து அப்ளிகேஷனுடைய ப்ராசஸ் எந்த மாதிரி வந்து செலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஏப்ரல் 1 தான் கடைசி டேட். உங்களோட ஃப்ரெண்டு யாராவது வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏஜ் லிமிட் வந்து 21 இருந்து 22 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் அண்ட் அதோடைய ஜாப் நேச்சர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்தியன் ஆர்மியில் பெர்மனண்ட்டாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே வாய்ப்பு இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் நர்சிங் அசிஸ்டன்ட் தான் ஓகேங்களா. இந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் உங்களால் பர்மனெண்ட்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் 10th 12th முடிச்சிருக்கீங்க, 12th வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோடைய அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ளிகேஷனுடைய எண்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1. டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் அப்படின்னா ஜூன் 1 ஜூன் 15 வரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டில் கண்டிப்பாக எக்ஸாம் வச்சுருவாங்க. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த 2 மந்த் ஓகேங்களா. இப்போ வந்து சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். நீங்கள் எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாமே ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். இங்கிலீஷில் மினிமம் உங்களால் 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் வித் மினிமம் 50%. ஓவராலாக உங்களுக்கு வந்து 50% மார்க் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து 40%க்கு மேலே இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா 10th 12th முடிச்சிருக்கலாம். நிறைய பேர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருப்பீங்க. சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இங்கிலீஷ் இந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கிறவங்களும் எலிஜிபிள் தான். இந்த பிசிஎம் அண்ட் பிசிபி இந்த குரூப் படிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணிக்க முடியும். அக்னிவீர் வந்து 22 அண்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் 23 ஓகேங்களா. 1 ஜூலை 2004 இருந்து 1 ஜூலை 2009 பிறந்திருக்கிற எல்லாருமே வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏஜ் லிமிட் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இந்த 1 ஜூலை 2004 இருந்து 1 ஜூலை 2009 இந்த இடைப்பட்ட கேப்பில் பிறந்திருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். இதோடைய ஹைட்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் 165 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாவே எலிஜிபிள். ஜஸ்ட் நார்மல் 77 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த 4 ஸ்டேட் வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் சிபிடியில். ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான டேட் அப்படின்னா ஜூன் 1 ஸ்டார்ட் ஆக போது. ஆல்ரெடி டென்டேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த டேட்டில் கண்டிப்பாக எக்ஸாம் வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிலாக்ஸேஷன் மார்க்கும் கொடுக்குறாங்க எக்ஸாமுக்கு. என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 5 மார்க்கும், என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 10 மார்க்கும், என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 15 மார்க்கும், இந்த மாதிரி என்சிசி சி சர்டிஃபிகேட் ரிபப்ளிக் பரேடில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20 மார்க்கும் உங்களுடைய எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த இதில் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய மார்க் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் கிடைக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணிவிடுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி விடுங்க ஓகேங்களா. சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா இதுக்கப்புறம் சர்வர் பிஸி ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் சீக்கிரம் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க ஓகேங்களா.
ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1.6 கிலோமீட்டர் வந்து 6 minutes 15 secondsக்குள்ளே வந்து ஓடி முடிச்சாக்கணும். இதில் எந்த ஒரு மார்க்கும் கிடையாது, நீங்கள் குவாலிஃபை ஆகணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 6 புல்லப்ஸ் எடுக்கணும். 9 feet டிஜ் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும், தாண்டணும். அதே மாதிரி ஜிக்ஸாக் பேலன்ஸும் இருக்கும். இது எல்லாமே குவாலிஃபை தான். அக்னிவிற்கு மார்க் இருக்கும், பட் இதுக்கு வந்து குவாலிஃபை தான். ஓகேங்களா. நீங்கள் ரிட்டனில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் தான் உங்களோட ஃபைனல் கட் ஆஃப். ஏன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்னும் போது ஒவ்வொரு ஏரோ வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 பேரும் 20 பேரும் இந்த மாதிரி வேக்கன்சிக்குள்ளே தான் செலக்ட் ஆகி ஃபைனல் ரிசல்ட்டில் செலக்ட் ஆகுவாங்க. அதனால் வேக்கன்சி கம்மி, வேக்கன்சியை விட இதில் செலக்ட் ஆகிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் செலெக்ஷன் வாங்க முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெயினாக வந்து நீங்கள் 12th லெவல் சிபிஎஸ்சி லெவல் வந்து நீங்கள் சயின்ஸ், ஓகேங்களா, சிபிஎஸ்சி லெவல் இல்லைனா அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் போர்டு லெவலுடைய 12th லெவல், ஓகேங்களா, உங்களுக்கு 6th to 12th இதோடைய கம்ப்ளீட் சயின்ஸ், ஓகேங்களா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இதில் தான் கொஷின்ஸ் அதிகமாக வரும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதோடைய செலெக்ஷன் ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ZRO சென்னை கீழே வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஃபிசிக்கல் தான் இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷனுக்கு 2 மார்க். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour ஆர் 100 கொஷின் இன் 2 hours. ஓகேங்களா. ஸோ as per category of application the candidate would be required to answer of 50 questions in 1 hour or 100 questions in 2 hours. ஓகேங்களா. ஸோ இந்த 2 கேட்டகரி வரும். 50 கொஷின் இருக்கிறவங்க 1 ஹவரும், அதே மாதிரி 100 கொஷின்ஸ் இருக்கிறவங்க 2 ஹவர்ஸும். அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் வெட்னரி. ஓகேங்களா. இந்த 2 அப்ளிகேஷனும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து நீங்கள் இதோடைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பொறுத்து உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் மாறும். ஓகேங்களா. இதோடைய 50 கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் செலெக்ஷன் வாங்க முடியும். ஏன்னா நான் திரும்ப சொல்லிட்டேன், ஏன்னா நிறைய வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி நார்மல் அக்னிவீர் மாதிரி இதுக்கு செலக்ட் ஆக மாட்டாங்க. ஃபைனலாக வந்து 15 மெம்பர்ஸ் தான் செலக்ட் ஆகுவாங்க. பட் அந்த 15 மெம்பர்ஸும் பர்மனெண்ட்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஒவ்வொரு கொஷனுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவரி கொஷின்ஸ் கரெக்டாக ஃபுல் மார்க், நீல் மார்க். ஏதோ கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு மார்க்கும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுடைய அஃபிஷியல் உங்களுடைய சிலபஸ் வந்து நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தமிழ் அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் 13 லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்க முடியும். இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி உங்களுடைய தமிழ் லாங்குவேஜ் நேட்டிவ் லாங்குவேஜிலும் எழுதிக்க முடியும். அதனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன்ஸ் வாங்க முடியும். வேறு ஏதாவது இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.